சூடான சாதத்துக்கு அதே போல் இட்லி தோசைக்கு ஒரு கத்திரிக்காய் வச்சு சாதம் சாப்பிட்டாலே போதும், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் கிரேவி செய்யறதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். மசாலா ரெடி பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் சூடானதும் ஒரு 50 கிராம் வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். வேர்க்கடலை சேர்த்து கொஞ்ச நேரம் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், வேர்க்கடலை இந்த அளவுக்கு செவந்து வர டைமில் 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துக்கலாம், அதாவது தனியா. கூடவே 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 5 கிராம்பு, 2 பட்டை துண்டு, 2 ஏலக்காய் கூடவே சேர்த்துருங்க. இதெல்லாம் சேர்த்து கொஞ்ச நேரம் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த எண்ணெய் கத்திரிக்காய் கிரேவிக்கு மசாலா இதை போல் ரெடி பண்ணி நீங்கள் கிரேவி செஞ்சிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். சாதத்தை கூட வச்சு சாப்பிட்டோமா ரொம்ப அருமையாக இருக்கும். இட்லி தோசைக்கும் வச்சு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு செவந்து வர டைமில் அடுப்பு தீ ஃபுல்லாகவே குறைச்சிடுங்க. கூடவே ஒரு 8 முந்திரி, 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு. வெள்ளை எள்ளு கிடைக்கலனா நீங்கள் கருப்பு எள்ளு 1 டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. இதையும் சேர்த்து ஓரளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. வேர்க்கடலை, மிளகு, ஜீரகம், மல்லி இதெல்லாம் நல்லா செவந்து வர டைமில் எள்ளுலாம் சேர்த்துக்குங்க. ஏன்னா எள்ளு டக்குன்னு கருகிடும். அந்த சூட்லே எள்ளு நல்லா செவந்து வந்துடும். இது கூடவே ஒரு 5 பீஸுக்கு தேங்காய் எடுத்து திருக்கி வச்சிருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்து 1 நிமிஷத்துக்கு அப்படியே பிரட்டி எடுங்க, தேங்காயோட பச்சை வாசனை போகிற வரலாம். அவ்வளோதான். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் ஆற வைக்கலாம். எண்ணெய் கத்திரிக்காய் கிரேவி செய்யறதுக்கு நான் 1/2 கிலோ கத்திரிக்காய் வாங்கியிருக்கேன். கத்திரிக்காய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக வாங்கிக்கோங்க. அதில் இருக்க காம்பும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கட்டும். ஏன்னா நம்ம காம்பாடு தான் சேர்க்க போகிறோம். காம்பு கொஞ்சம் காஞ்சி இருந்ததுன்னா நம்ம சேர்த்து சாப்பிட்டோமா நல்லா இருக்காது. அதனால் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிக்கோங்க. கத்திரிக்காய் மீடியமான சைஸில் வாங்கிக்கோங்க. ரொம்பவும் பெருசு இல்லாமல் ரொம்பவும் குட்டி இல்லாமல் மீடியமான சைஸில் வாங்கிக்கோங்க. இப்போ 2ஆக கட் பண்ணி அடிபாகம் வரலும் போகாதீங்க, இதோட விட்டுருங்க. அதே போல் இந்த பக்கமும் அதே அளவில் விட்டுட்டு உள்ளே சொத்தை இருக்கா பார்த்துக்குங்க. ஏன்னா கத்திரிக்காயில் சொத்தை இருக்கும். இப்படி பார்த்தீங்கன்னா க்ளீனாக தெரியும். கத்திரிக்காய் கட் பண்ணி தண்ணியில் சேர்த்துடணும். ஏன்னா அப்படியே வச்சோமா கத்திரிக்காய் கருத்து போயிடும். அதனால் ஒரு கத்திரிக்காவாக கட் பண்ணி தண்ணியில் சேர்த்துக்கலாம். இதே போல் கட் பண்ணி தண்ணியில் சேர்த்துருங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் வச்சுக்கோங்க. நம்ம வறுத்து வச்சிருக்க மசாலா இதில் சேர்த்துடலாம். நல்லா ஆற விட்டு சேர்த்துருங்க. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம், அதிகமாக சேர்க்காதீங்க. ஃபஸ்ட்டு இது ஒரு அரை அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு ஃபஸ்ட்டு ஒரு அரை அரைச்சி எடுத்துக்கோங்க. இது கூடவே குட்டி குட்டியாக ஒரு 3 துண்டு இஞ்சி, ஒரு 8 பல்லுக்கு பூண்டு, 2 பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கிரேவி கொஞ்சம் அதிகமாக வேணும்னா 2 பெரிய வெங்காயம் அதிகமாக கட் பண்ணிக்கோங்க. கிரேவி ரொம்ப கம்மியாக வேணும்னா 1 பெரிய வெங்காயம் கட் பண்ணாலே போதும். நான் ஒரு 4 பேர்லேருந்து 5 பேர் சாப்பிட்ற அளவுக்கு வைக்கிறேன். 2 பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். அதே போல் மசாலாலாம் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்குங்க. தண்ணி சேர்க்க வேண்டியது வராது, வெங்காயத்திலே தண்ணி இருக்கும், அதனால கரெக்டாக போயிடும். இல்லை ரொம்ப ட்ரையாக இருந்ததுன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. நீங்கள் அரைச்சதுக்கு அப்புறம் பாருங்கம்மா, கொஞ்சம் ட்ரையாக இருந்தது. நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து தான் அரைச்சிருக்கேன். லைட்டாக கொரகொரப்பு இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ இது ஒரு பக்கமாக நம்ம எடுத்து வச்சிடலாம். தண்ணியில் இருக்க கத்திரிக்காய் நான் தண்ணி வடிகட்டி எடுத்துட்டேன். நம்ம அரைச்சிருக்க மசாலாவில் கொஞ்சம் எடுத்துக்குங்க. எடுத்துட்டு இந்த உள்பாகமாக கொஞ்சம் கொஞ்சமாக வச்சிடுங்க. இதை போல் நம்ம வச்சிட்டோமா மசாலா நல்லா உள்ளே இறங்கி கத்திரிக்காய் சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இதே போல் ஒரு கத்திரிக்காயிலையும் மசாலா எடுத்து உள்ளே வச்சிடுங்க. பாருங்கள், எல்லா கத்திரிக்காயிலையும் மசாலா வச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம். இதுவும் ஒரு பக்கமாக வச்சிடலாம். இப்போ ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். பாத்திரம் சூடானதும் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த கிரேவிக்கு நல்லெண்ணெய் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி கொஞ்சம் எண்ணெய் கூடுதலாக ஆகும். அதுக்காக தான் நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க. கொஞ்ச நேரம் எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் சூடானதும் 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 2 காஞ்ச மிளகாய் காம்பாட சேர்த்துருங்க, கட் பண்ண வேண்டியதில்லை, வாசனைக்காக தான். 2 பச்சை மிளகாய் 2 கட் பண்ணி வச்சிருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். கூடவே 5 பல்லு பூண்டு எடுத்து தோல் எடுத்துட்டு நச்சு வச்சிருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமா கறிவேப்பிலை, ஒரு 2 சிட்டிக்கு அளவு பெருங்காயம், இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்க, லைட்டா இந்த அளவுக்கு நல்லா செவந்து வர டைம்ல
நம்ம கத்திரிக்காவை ஒரு பீஸாக சேர்த்துடலாம். கத்திரிக்காய் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்கம்மா. அடுப்பு தீ வந்து நல்லா ஓரளவுக்கு மீடியமான அளவில் வச்சுடுங்க. நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க. இந்த அளவுக்கு செவந்து வர டைமில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸி ஜாரை கழுவி ஊற்றிக்குங்க. கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே வந்து நம்ம கொஞ்சம் மசாலாவில் சேர்த்துருக்கோம், இப்போ பார்த்து சேர்த்துக்குங்க. மசாலா உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டு ஒரு கொஞ்ச நேரம் அப்படியே மூடி வைக்கலாம். பாருங்க, நம்ம வந்து 2 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிருக்கோம். பார்க்கலாம். பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க. இப்போ வந்து நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த டைம்ல கொஞ்சமா ஜார் கழுவி தண்ணி, புளி கரைச்சல் கொஞ்சமா ஒரு கோலி சைஸுக்கு புளி எடுத்து தண்ணியா கரைச்சி வச்சிருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். லைட்டா புளிப்புக்காக தான், அதிகம் புளிப்பு இருக்கக்கூடாது, கொஞ்சமா புளிப்புக்காக தான். இதெல்லாம் சேர்த்து கலந்து விட்டுருங்க. இதுக்கு மேலே தண்ணியும் புளி கரைச்சலும் சேர்க்காதீங்க. ஏன்னா வந்து இது குழம்பு இல்லை, கிரேவி தான். குழம்பா இருந்தால் நம்ம இன்னும் கூட தண்ணி சேர்க்கலாம். கிரேவின்றதுனால இந்த அளவுக்கு சேர்த்தாலே போதும். இப்போ இது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. கரம் மசாலா இஷ்டப்பட்டா சேர்த்துங்க, இல்லைன்னா விட்டுடலாம். இதையும் சேர்த்து நல்லா கலந்துருங்க. இப்போ வந்து ஒரு 7லேருந்து 8 நிமிஷத்துக்கு அடுப்பு தீயை குறைச்சி வச்சு மூடிடுங்க. பாருங்கம்மா, நான் வந்து ஒரு 8 நிமிஷத்துக்கு விட்டுருக்கேன். அதே போல நடுவில் எடுத்து கிளறி விட்டுருக்கேன். பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க. கத்திரிக்காய் வச்சு இப்படியும் செய்யலாம், ரொம்பவே நல்லா இருக்கும். கூடவே கொஞ்சமா கொத்தமல்லி. அவ்வளோதாம்மா. ரொம்ப ரொம்ப ஈஸியான நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்டான எண்ணெய் கத்திரிக்காய் கிரேவி ரெடி.